ஆக்கத்தினுடைய பயன்களை சொல்வதற்காக வேண்டி ஹசன் மொய்தி. தஃசீர் ஜலாலைன் பாடத்தை எடுக்கும் பொழுது ஜலாலைன் வந்து பெஞ்சு மேலே இருக்கும். ஆனால் ஜலாலையிலிருந்து தஃசீர் ராசி, தஃசீர் இப்னு கசீர், தஃசீர் கஷாப் என்று ஒரே கண்டுபிடிப்புகளின் மூலமாக ஒரே கிளாஸில் பல தஃசீர்களை சொல்லிய, அது மட்டுமல்லாமல் தீர்ப்பை எங்களுக்கு தான் கடைசி வழங்க இருக்கக்கூடிய தென்பொதிகை சாரல் கணம் நடுவர் அவர்களே, காணம் காணம் என்று தேடி பட்டிமன்றமே வருது, காணம் காணம் என்று தேடி இறுதியாக விட்டா போதும் நாங்கள் எங்க வீட்டுக்கு ஓடிடுதோம் என்று எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய எதிரணி அவர்களே, மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய உஸ்தாதுமார்களே, இந்நாள் முன்னாள் மசூதிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. விஷயத்துக்கே வர்றாங்க. நான் கூட ஏதோ புதுசாக சொல்ல போகிறான் போல் இருக்கு, ஆக்கத்தை பற்றி ஆக்கப்பூர்வமாக பேச போகிறான்னா வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, ஒரு வேண்டுகோள், என்னோட 8 நிமிஷம் முதல் 10 நிமிஷம் வரை நீங்க பேசுறதை கட் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய அப்படியெல்லாம் செய்ய முடியாது. நடுவர்களுக்கு வந்து நடுவர் தான் சொல்லணும், நடுவருக்கு வந்து நடுவர் தான் சொல்லணும். நடுவருக்கே வந்து சட்டம் போட்ட அப்படின்னாக்கா அது வந்து சரி வரும். நடுவர் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே சொல்லுங்க. இந்த வாகனத்தில் இருக்கிறாரே ஜிபே பத்தி சொன்னாரு. ஜிபே வந்ததுனால இன்னும் வரை விட மாட்டீங்க. ஜிபேல எல்லார்ட்டையும் இருக்கு ஜிபே, அதை விட்டுங்களேன். அது செலவுகள் நிறைய ஆகுதுன்னு சொன்னாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஜிபே என்ற எளிய வடிவம் முறை வந்ததுனாலதான் நாங்க பேங்க்ல கொண்டு காசை போட்டோம். உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கா நடுவர் அவர்களே? ஜிபே இருக்கிற அந்த எளிய முறை இருக்கிறதுனாலதான் பேங்க்ல போட்டோம். பேங்க்ல போட்டு திருட்டு ஏற்படாமல் எங்களுடைய பணங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம். அவர் சொன்னாரு, டெலிவரி பாய் எப்போ அதிகமா வந்துச்சுன்னு சொன்னா இந்த கொரோனா காலத்துக்கு அடுத்து இது எப்போ நீ இந்த தஃசீர் கிளாஸ்ல போய் கணக்கு எடுக்க வேண்டியாப்பா, இந்த கணக்கை உனக்கு கொடுத்தது யார்? நீ சொன்னது உண்மையாக இருந்தால், கொரோனாவுக்கு பின்னால் டெலிவரி பாய் அதிகமாக வந்தாங்க என்று சொல்லி இந்த கணக்கு உண்மையாக இருந்தால் அந்த கணக்கை பார்ப்பதும் நவீன சாதனம் தான். இந்த கணக்கை இவர் தஃசீர் கிளாஸ்ல தூங்கும் போது அந்த கனவுல ஏதோ காண்டார் அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது நடுவர் அவர்களே. அவர் சொன்னாரு, வேகமா மவுத்து வந்துருச்சு, வேகமா எவ்வளவு வேகமா நம்ம நவீன கண்டுபிடிக்க வருதோ அவ்வளவு வேகமா நம்ம மவுத்தை நோக்கி போறோம் அப்படின்ட்டு. நீ இந்த உங்களுடைய கண்ணுக்கு இந்த ஆயத்து தெரியவில்லையா? உலகமே சேர்ந்து உங்களுக்கு அநியாயத்தை நாடினாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுது நாடுகிறானோ அப்பொழுதுதான் ஒரு தீங்கு உங்களை வந்து சேரும். எவ்வளவு நவீன கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அல்லாஹ் நாடும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த தீங்கு வந்து சேரும் என்பதை உங்களுக்கு அந்த குர்ஆன் ஆயத்து கண்டிக்கப்படவில்லையா? கண்ணியத்துக்குரிய நடுவர் அவர்களே, மக்தப் எடுப்பீங்களா? அதுல மக்தப் மாணவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை செக்குல ஆட்டுல சுத்தமான உருட்டு. அது ஒருத்தர் இப்போ ஆக்ரோஷமா பேசிட்டு போறேங்கிற பேர்ல செக்குல ஆட்டுல சுத்தமான உருட்டை உருட்டிட்டு போனார். அவர் கடைசியா யாருக்கு சாதகமா பேசணும்னு அவருக்கே தெரியாம பேசிட்டு போயிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, பைக்கை ஸ்பீடா ஓட்டுனா அவர் சொன்னாரு பின்னாடி 108 வரும்னு. உங்களை யாரு பைக்கை ஸ்பீடா ஓட்ட சொன்னா? ஸ்பீடா ஓட்டுனது உங்க தவறா, நவீன கண்டுபிடிப்போட தவறா? அவர் நவீன கண்டுபிடிப்புல போய்கிட்டே இருக்கிறாரு. நவீன கண்டுபிடிப்பு பைக்ல தான் போறாரு. அவர் வேண்டாம்னு சொல்றாரு, அதெல்லாம் போறாரு. அவர் சரியான முறையில யூஸ் பண்ணியிருந்தாருன்னா அவர் ஏன் 108 பின்னாடி வரும்போது? அதே மட்டும் இல்லாம அவர் ஒரு ஹதீஸ் சொன்னாரு, நவீன அழிவை தான் தரும் என்று. நடுவர்களே நோட் பண்ணிக்கோங்க, நீங்க பின்னாடி சொல்லணும் இந்த ஹதீஸ் எங்க வருது. கரெக்டா அவர் இஷாராவா நபி சொன்னாதான் சொல்லல, நிச்சயமாக அவர் சொல்றாரு நவீனம் அழிவைத்தான் தரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் குறிச்சு வச்சிருக்கேன், அரபியிலன்னு குறிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து நம்மளுடைய ஆசிரியர் பெருந்தகை உசூலுல் ஹதீஸ் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாம் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஹதீஸோடைய தரம் குறித்து எனக்கு சொல்ல வேண்டும். அவங்களெல்லாம் தலீலால எடுக்க முடியாது, அவங்கள வந்து ஆதாரமெல்லாம் எடுக்க முடியாது. ஆக்ரோஷமா பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக அது அழிவாலாம் ஆயிடாது. அவர் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசுறதுனால அழிவே உண்டாகும். கண்டிப்பா பாருங்க, நான் என்னோட விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கு தெரியுமா 2018 கஜா புயல் வந்துச்சு, தெரியும்? தெரியலன்னா நீங்க அதெல்லாம் மட்டும் எங்கேயா காஷ்மீர் போனான்ட்டு கேளுங்க நடுவர் அவர்களே.
அது மட்டும் இல்ல, தனுஷ்கோடியில 1964 டிசம்பர் 22 ஒரே இரவுல கிட்டத்தட்ட 100,000 நான் கணக்குல வீக் அதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெயின், அந்த ட்ரெயினுடைய பெயரு போட்மெயின் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரெயின் தனுஷ்கோடியில இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து தனுஷ்கோடி நோக்கி போகுது. கிட்டத்தட்ட 100 பேசஞ்சர்ஸ் போகுது. அது இல்லையா? புரியல. 1800 இல்ல, அந்த ட்ரெயின் பெட்டி கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். இல்ல நீ சொன்னதுனால தான் கேட்டேன் நாங்க. சரி, அப்ப இந்த அப்ப 180 108 இல்ல 100 இது 100 அந்த மக்கள் 1800 பேர் கிட்ட மவுத் ஆறாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இது புயல் என்பது பயங்கரமான புயல் தான். ஆனால் இந்த காலகட்டத்துல, இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்துல ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்த ஜமேக்காவில வந்த மெலிசா புயலை விட இது ரொம்ப கம்மி தான். மெலிசா புயலுடைய வேகம் 295 கிலோமீட்டர்ல இருந்து 405 வரை அந்த புயல் வீசுது. ஆனால் அதில் ஏற்பட்ட இழப்பு என்பது குறைவு, இதில் ஏற்பட்ட இழப்பு என்பது அதிகம். எப்படி இந்த இழப்புகளை நம்மால் சமாளிக்க முடிந்தது, உயிர் சேதங்களை நம்மால் ஏற்படாமல் காப்பாற்ற முடிந்தது என்றால் நவீன ஆயுதங்கள் தான். நவீன கண்டுபிடிப்புகள் இருப்பதனால்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாலே ரெட் அலர்ட் போட்டு அந்த மக்களை நம்ம பாதுகாக்க முடிகிறது. இஸ்லாத்துல மக்களுடைய உயிர் என்பது எவ்வளவு முக்கியமானது. இன்றைய இந்த வானிலை இல்லை என்று சொன்னால், இந்த நவீன இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை என்று சொன்னால், இந்த கண்டுபிடிப்புகள் இல்லை என்று சொன்னால், உங்களால் அந்த ஜமேக்காவை காப்பாற்றிருக்க முடியுமா? சொல்லுங்கள். ஜமேக்காவை காப்பாற்ற முடியாது, மக்களை தான் காப்பாற்ற. நடுவர்களே, ஜமேக்காவில் உள்ள மக்கள் தான் போய் இந்தியா வென்றது. மக்கள் அந்த போட்டி செய்த அந்த மக்கள் தான் வென்றாங்க. இந்தியா எப்படி வெல்லும்? அந்த மாதிரி தான் இது. கிடையத்திற்குரியவர்களே, இந்த பதில் சொல்லி ஆகும், சும்மா கிடையாது. ஏன்னா தான் அங்க போய் உட்கார்ந்து அப்படின்னு இப்ப நினைச்சு என்ன பிரயோஜனம்? கிடையத்திற்குரியவர்களே, தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கூட இந்த மார்க்கம் நமக்கு உதவுகிறது. தீன் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன? அவர் கேட்டாரு, தீனுக்கு உதவுமா புதிய கண்டுபிடிப்புகள் உதவலையா? நீங்க வெளியே போனீங்கன்னா கிபிலா எதை பத்தி பாப்பீங்க? ஆய்வு செய்ய தேவையில்லை. இப்போ காங்கிரஸ் போகுது. இப்போ ஆய்வு செஞ்சு கிபிலா இல்லாம தொழுவதுக்கு கிபிலாவை நோக்கி புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக ட்ரெண்டிங்க்கு வாங்குங்க. அதே காலத்துல இருக்கிறீங்க, நீங்க எதுக்கு பைக்ல வரீங்க? அது அந்த ஓட்ட பைக்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பயணத்துல நோம்பு வைக்கிறது, அஹ்னாஃப்கள் கிட்ட நோம்பு வைக்கிறது சிறந்தது. அஹ்னாஃப்கள் கிட்ட நோம்பு வைக்கிறது சிறந்தது. வீட்டுக்கு ரெண்டகம் பண்றியா? விடுமுறை விட்டுருங்க. 1000 கிலோமீட்டர் தள்ளி போறாருன்னா அஹ்னாஃப் நோம்பு வைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு வைக்க முடியும். உங்களுக்கு எது அஃலலோ அதை நீங்க செய்ய முடியும். அதே சமயத்துல நீங்க இவ்வளவு பேர் ஹஜ் செய்யறாங்கன்னா, எப்படி எவ்வளவு பேர் ஹஜ் செய்யறாங்கன்னா அவ்வளவு எளிமையாக ஆக்கி விட்டோம். அதனால அவ்வளவு பேர் ஹஜ் செய்ய முடியுது, உம்ரா செய்ய முடியாது. நம்மளுடைய எவ்வளவு உலமாக்கள் உம்ரா போயிருக்காங்க. உம்ரா போனவங்க நடுவர்களே, நீங்களும் சேர்ந்து இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது மட்டும் அல்லாமல் உங்க ஊரு தென்காசி தானே? தென்காசியில ஐடி கம்பெனி வரும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது கனவு கண்டிருப்பீங்களா? நான் ஏன் காண போறேன்? ஐடி கம்பெனி வருமா என்று கூட நாம் நினைத்திருக்க மாட்டோம். ஆனால் இன்று தென்காசியை ஐடி கம்பெனியை கொண்டு ஒரு கலிபோர்னியாவாக மாற்றியது என்று சொன்னால் அது இந்த புதிய கண்டுபிடிப்பு. சுத்தமான ஆதாரத்தில் எடுத்துக்க முடியாது, அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. கலிபோர்னியால உள்ள அந்த ஐடி கம்பெனிக்கு வேலை பார்க்கலாம். கலிபோர்னியா நீ அது சொல்றேன். ஏன்னா தென்காசி நிறைய உலமக்கள் வந்திருக்காங்க. அது ஓடி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். நான் இறுதிக்கு வந்துட்டேன். ரொம்பலாம் பேசுறேன். நீ வெள்ள விட தண்ணீராதீங்க தயவு செய்து. குர்ஆன் ஆயத்து ஒன்று, சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். அப்போ இது பாருங்க, இந்த விஷயம் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சனுரீஹிம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது தற்காலத்தில், அதாவது அந்த நேரத்தில் குர்ஆன் இறங்குச்சுல்ல, அதை குறிக்கவில்லை. சனுரீஹிம் என்பது முதாரி, வருங்காலத்தை குறிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், இனிமேல் நீங்கள் காண்பீர்கள். என்னது? வரக்கூடிய அந்த கண்டுபிடிப்புகளின் மூலமாக இனிமேல் நீங்கள் காண்பீர்கள். ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக். இந்த மார்க்கம் சத்தியமானதுதான், இந்த குர்ஆன் சத்தியமானதுதான் என்பதை நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் காண்பீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். பெருவெடுப்பு கொள்கையை
அது மட்டும் அல்லாம அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஆயத்துக்கள் எல்லாம் இருக்கிறதா, சும்மா அலகத்தன் முககத்தன்லாம் வரும் அல்லவா, இந்த ஆயத்துக்களை அப்பொழுது உள்ள சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய ஈமானுடைய தரம் அப்படி. இப்போது உள்ள மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் எப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், நவீனமாக வந்திருக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகளின் மூலமாக இவர்கள் என்ன செய்தார்கள், ஆய்வு செய்தார்கள். விளைவு இஸ்லாமிய மக்கள் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் அதிகமானார்கள் என்பதை நீங்கள் நோட் பண்ணி செய்து கொள்ளுங்கள். இதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நடுவர் அவர்களே, நீங்கள் தீர்ப்பை எங்கள் பக்கம் சொல்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இங்கிருந்து விடைபெறுகிறோம். வாஸ்ரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 10 நிமிஷம்